Hi friends, welcome to Tamil Flavors. இன்னைக்கு நான் சொல்ல போற பியூட்டி டிப்ஸ் வந்து முகத்துல உள்ள போர்ஸ், கருப்பு, கரும்புள்ளிகள், எந்த தழும்பு இருந்தாலும் அதெல்லாம் சீக்கிரமா போயிடும். முகத்துக்கு நல்ல ஒரு பிரைட்னஸும் கிடைக்கும், ஸ்கின் க்ளோயிங்கும் இருக்கும். நீங்க இதை தொடர்ந்து வந்து பயன்படுத்தணும். தொடர்ந்து டெய்லி சோப்பை அதிகமா பயன்படுத்துறத நிப்பாட்டிட்டு காலையிலயும் ஈவினிங்கும் நீங்க ஒரு நாளைக்கு 2 தடவை கண்டிப்பா இந்த பியூட்டி டிப்ஸ் நீங்க வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உங்களோட ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் நீங்க பார்க்கலாம். இப்ப நான் அதுக்கு தேவையான பொருள் எடுத்திருக்கேன். என்னன்னா 1 கப் பச்சை பயிறு, 1 கப் கடலைப்பருப்பு. இந்த பச்சை பயிரையும் கடலைப்பருப்பையும் நல்லா வெயில்ல ஒரு 1 ஹவர் நல்லா ஒரு ட்ரையான கிளாத்ல விரிச்சு போட்டு காய வச்சுக்கணும். காய வச்சு வீட்லயே நல்லா மையா நரநரன்னு இருக்கக்கூடாது. நரநரன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க ஃபேஸ்ல தேய்க்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டா இருந்த மாதிரி இருக்கும், ஸ்கின் ஹார்ட் ஆயிரும். நல்லா சாஃப்டா திப்பி இல்லாம அரைச்சு வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி வந்து காய வச்சு வச்சிருந்தேன். பச்சை பயிரையும் கடலைப்பருப்பையும் காய வச்சு அரைச்சு நான் பொடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க இவ்வளவு நைஸா இருக்கு. லைட்டா நரநரன்னு இருந்தா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு அது ஸ்க்ரப் மாதிரி தான் இருக்கும் ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது. நீங்க இப்போ இந்த நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடியை இந்த ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து சின்ன ஒரு பவுல்ல போட்டு அதை வந்து தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி, இப்போ நான் இதை தண்ணியில வச்சு மிக்ஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் திக் பேஸ்டா இருக்கணும் நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது. இப்போ நான் இதை என்னோட கையில அப்ளை பண்ணி காட்டுறேன், நீங்க வந்து உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சர்க்குலர் மோஷன்ல நல்லா தேய்க்கணும். இதை வந்து சர்க்குலர் மோஷன்ல இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது நரநரன்னு இருந்தா கூட ஃபேஸ்ல உங்களுக்கு ஸ்க்ரப் மாதிரி தான் இருக்கும். இப்படி அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் குளிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, இல்ல ஒரு ஈவினிங் ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு முன்னாடியும் சரி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா காய விட்டுட்டு இதை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாளாக ஸ்கின்ல உள்ள போர்சஸ் வந்து மூடிட்டு வரும். அதே மாதிரி உங்களோட டார்க் ஸ்கின் பேட்சஸ் எல்லாமே குறைஞ்சிட்டு வரும். பாருங்க இந்த கைக்கும் உள்ள சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது உங்களுக்கு, கொஞ்சம் ஒரு லிட்டில் பிரைட்னஸ் இருக்கு. உங்களோட ஸ்கின்ல இந்த ஃபேஸ் மாஸ்க வந்து அப்ளை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து தெரியும். நான் இதை ட்ரை பண்ணிட்டு தான் சொல்றேன், ட்ரை பண்ணாம சொல்ல. நான் இது டெய்லி யூசேஜுக்கு எப்பவுமே நான் வீட்டுல இந்த மாதிரி அரைச்சி ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நீங்களும் இந்த மாஸ்கை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.